சொல்லிட்டேன், இங்கே வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுவாரு. ம் சரிங்க. ஏய் சுடர், என்ன எவ்வளோ பெரிய வீடு! என்ன இந்த சிட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர் சக்கரவர்த்தி அங்கிள், அப்புறம் அவங்க பசங்க 3 பேரும் டாப் பிஸ்னஸ்மேன்ஸ், அதை விட அந்த ஆன்ட்டி. ஆமாம்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய வீடு கூட இல்லைன்னா எப்படி? சந்திரிகா என்னாச்சு? ம் இல்லை, இது இந்துவை பற்றி தான். எப்படி வாழ்க்கை கிடைச்சிருக்கு பற்றியாடி அவளுக்கு? என் காலடியில் கிடந்தவ இப்போ இவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமக. அதை நினைக்கல தாண்டி எனக்கு பத்திக்கிட்டு வருது. சந்திரிகா டென்ஷனாக எதுவும் காமிச்சு கொடுத்துறாத, சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். இப்போது நம்ம அமைதி தான் முக்கியம். எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம பிளான் சக்ஸஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். புரியுதா உனக்கு? உன்னை பற்றி ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னா நீ அமைதியாக இருக்கிறத பொறுத்து தான் உன்னை உள்ளே கூப்பிட்றதா இல்லை வெளியே அனுப்புறதான்னு முடிவு பண்ணுவாங்க. புரியுதா? என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான. புரியுதுடி. என்ன எத்தனை நாளைக்கு பார்க்கலாம். இந்த பொண்ணுங்களா? வணக்கம் பாட்டி. ம் நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் பாட்டி. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தியா? இல்லைம்மா. போ உள்ளே போய் எடுத்துட்டு வா. ம் சரிங்கம்மா. ஏன் இங்கே இருக்கீங்க? உள்ளே வாங்க. பாட்டி இல்லை சந்திரிகா அவளும் உள்ளே வாங்க 2 பேரும். பத்தியா நீ பயந்துட்டு இந்த உள்ளே விடுவாங்களா என்னென்னு? பத்தியா எப்போவுமே மேலெடுத்தாளுங்க தான். வா, அதெல்லாம் மறந்துருப்பாங்க. இந்து கூட இங்கே தானே இருப்பா. ஷோ வா, உள்ளே போகலாம். நீ வேணா சொன்னா கேளு. இல்லை நான் உங்களை டச் பண்ணிட்டு நீங்கள் அவுட்டு. இல்லை நீ நான் தொடவே இல்லை, நான் அவுட் இல்லை. ரவுடி பார்த்தீங்க தானே, நான் தொட்டேன்ல. ஆமாம் நீ தொட்ட. ஆமாம் அவகிட்ட போய் கேட்குற பாரு, அவ உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. இல்லை நீ தொட்ட எனக்கு தெரியாதா? நீ தொடவே இல்லை. என்ன போங்காட்டும், நான் தொட்டேன் உங்களை. ஆட்டத்தை பற்றியாடி? ம் பார்த்து கீழே விழுந்துடாதீங்க. சுடர் என்னடா அப்படி பார்க்குறீங்க? ஆமாம் உன் தங்கச்சி தான் சுடர். இங்கே என்ன பண்ணுறா? மாலினி இவங்க 2 பேத்துக்கும் உன்னோட ஸ்டடி ரூம் இருக்குல்ல, அது பக்கத்தில் இன்னொரு ரூம் ஃப்ரீயாக தானே இருக்கு. அதை இவங்க 2 பேத்துக்கும் கொண்டு போய் காமி. என்ன அங்கே தங்க வை. எதுக்கு சொல்லவே மறந்துட்டே பாரு. இவங்க 2 பேத்துக்கும் இங்கே தான் பக்கத்தில் ஏதோ எக்ஸாம் சென்டர் போட்டுருக்காங்களாம். 2 டேஸ்க்கு இங்கே தான் எக்ஸாம் நடக்க போதான். அதனால் அதான் தேனோட அப்பாவில் அவர் கால் பண்ணி உங்கள் அப்பாட்ட பேசியிருக்கிறாரு. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த எக்ஸாம் சென்டர் வரைக்கும் ரொம்ப தூரமாக. அதான் 2 நாளைக்கு இங்கே உங்கள் வீட்டே தங்கி அந்த எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்காரு. உங்கள் அப்பா தான் சரி வந்து தங்கட்டும்னு சொன்னோன்னே இங்கே கிளம்பி வந்திருக்காங்க. 2 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறாங்க. அப்படியா? அப்பெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அம்மா கண்ணுங்களுக்கும் தெரியுமா? ஏ வாழு, அம்மாக்கு தெரியாமையா நானாக கூட்டு வந்து வச்சுட்ருக்கேன். அதெல்லாம் அம்மா கிட்ட பேசியாச்சு. நீ அந்த ஸ்டடி ரூம் பக்கத்தில் இருக்க ரூமை மட்டும் உங்களுக்கு காமி, சரியா? ஓகே. இங்கே பாருங்கம்மா, அவங்க உங்கள் ரூம் காம்பா. நீங்கள் போங்க, எனக்கு இங்கே கீழே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சு வந்து அப்புறமா உங்களை பார்க்குறேன். நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆயிக்கோங்க, சரியா? ம் ஓகே பாட்டி. இந்த அம்மா பொண்ணே, உன் பேர்? சந்திரிகா பாட்டி. பார்த்து நடந்துக்க என்ன? பாட்டி ஹாய் மாலினி, என்ன ஞாபகம் இருக்கா? ம் இருக்கு. இங்கே பாருடி கூத்த. என்ன விஜயலட்சுமி சுடிதார்லாம் போட்டு கலக்குற? ஏய் இங்கே எதுக்கு வந்து அந்த வேலையை மட்டும் பாரு. சும்மா என்ன நோண்டெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்லா இருக்காது. சுடரு வா, இங்கே தான் படிக்கிறியா? ம் அது என்ன முன்னாடி 2 முடி? அது வந்து என்னடி ஆளே மாறி போயிருக்காங்க. முன்னாடி 2 முடி விட்டதவங்க பெருசாக இருக்கு. என்ன சென்னைக்கு வந்திருக்காங்களே, பாத்தியில் ஆட்டம் பாட்டத்தை. ஆளே மாறி போயிருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுடரு, சும்மா மாலிதா இந்த மாதிரி ஜடை போட்டால் நல்லா இருக்கும்னு. ம் சரி சரி, என் பேக்கில் வெளியில் இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. ஆ நான் போய் எடுத்துட்டு வரேன். தேனு ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் சுடர், இது உங்கள் வீடு கிடையாது, இது என் வீடு. ஸோ எங்கள் வீட்டுக்கு தேனு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. மாலினி ம் அமைதியாக இருங்க. இங்கே அவங்க யாருக்கும் வேலைக்காரி கிடையாது, அவங்க என்னோடய ஃப்ரெண்டு. இப்போ அவங்க எங்கள் வீட்டு கெஸ்ட்டு. ஸோ நான் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்டோடு பார்க்குறேன். இல்லை மாலினி, அவள் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் அவள் தான் பாப்பா. அதான் பேக்கு தானே, அவள் போய் எடுத்துகிட்டு வந்துடுவா. ஒரு தடவை சொன்னால் புரியாதா உங்களுக்கு? உங்கள் வீட்டில் அவளை நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு நீங்கள் சொல்லவே தேவையில்லை, நானே பார்த்துருக்கேன். ஏன் அங்கேருந்து வரும்போது நீங்கள் தான் தூக்கிட்டு வந்தீங்க? வெளில இருக்க லக்கேஜா உள்ளே தூக்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? இங்கே பாருங்கள், தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கேருந்து போக வரலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அவங்கள வேலை சொல்கிறதோ இல்லை திட்டுறதோ அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. சாரி மாமி, நான் பழக்க தோசத்தில். பரவாயில்ல, நானே என் லக்கேஜ் எடுத்து வந்துடுறேன். இல்லை நானு. ஏ தேனு, உனக்கு என்ன கால் செவிடா? சும்மா நிற்க முடியாது.
நான் போய் வெளில பேக் எடுத்து வந்துடுறேன். என்னடி ஏதோ அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொன்ன, இந்த கேள்வி கிடைக்கிறா? இரு சூழ்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அமைதியாக மட்டும் இருப்போம் இப்போதைக்கு. அதுதான் நம்மளுக்கு ஆயுதம். இப்போ நம்ம தான் போய் இந்த லக்கேஜ் தூக்கிட்டு வரணுமா? என்ன, நானும் இந்த சூட்கேஸ் வச்சுருக்கேன். நீ ஒரு பேக், நான் ஒரு பேக். அதுக்கு என்ன? தேன் இல்லை என்ன, இவங்க வீட்டு வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அதை தூக்கிட்டு வர மாட்டாங்களா? ஷோ வா. ஹாய் கேர்ள்ஸ். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன். ஆரம்பிச்சிட்டானா? சாரி. சுடர். யா சுடர். நீங்க? ம் சந்திரிகா. ஓ நைஸ் நேம். எக்ஸாம் தானே வந்திருக்கீங்க? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன்? இல்லை, அதாவது ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு நல்ல கம்பீரமா ஒரு ஆஃபீஸே அதாவது நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு போல்டாக பார்க்க தெரியுறீங்களா? அதான். இல்லை ஆரம்பிச்சிட்டால. தேங்க்யூ இனியன். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. ஐயோ ஜோக்கெலாம் அடிக்கலங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் லேடி கொடுக்க கம்பீரம் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. அப்படியா? தேங்க்யூ. நீங்கள் எக்ஸாமில் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல, பட் ஆனால் நான் சொல்கிறேன்னு பாருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக வருவீங்க. பாத்தியா உங்க அண்ணனை? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மாலினி, ஏன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போல? ம் போகணும்டா. நீங்கள் போய் உங்கள் பேக் எடுத்துட்டு வாங்க. ம் ம் சரி. இந்த அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டான்ல. என்ன மேடம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? என்ன தெரு முடிச்சிட்டு இருக்கேன்? நான் கூட கொஞ்சம் தனியாக பேசணுமா? வா. என்ன பயம்? நான் இருக்கேன்ல. விட்ட பையனே, எந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நான் உள்ள போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு போகிறேன், நீ வா. அப்போ நோ ப்ராப்ளம், எல்லாருக்கும் பார்க்க மாட்டேன். நீ ஏன்டா இங்கே சிலமா நின்றுட்டு இருக்க? போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கல? ம் உங்க அண்ணனுக்கு இப்போ ஸ்கூல் விட்டு ஒரு பிள்ளை வந்தா எப்படி கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவி வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டு காஃபிலாம் போட்டு பிஸ்கெட்லாம் ஊட்டுவோம்ல, அப்படி யாராவது வேணுமா? எது? யா யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். எப்பா என்னங்க ரொம்ப கோமா இருக்கீங்க போல. விளையாண்டதெல்லாம் போதும், போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. போறேன்டி. டேனியா இவங்க என்ன பண்றா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் ரூம் காமிக்கிறேன். ஏய் என்ன மாலினி போயிட்டா? தேனு உள்ள வா போலாம். என்ன நின்றுட்டு இருக்க, வா போலாம். டேய் பாஸ் ரூம்ல தானே இருக்காரு. நான் நீ போனா தான் வந்தோம். நான் வீட்டுக்கு போகவே இல்லையே. வீட்டில் தான் இப்போ எங்கே இருக்க போகிறான். சரி நான் போய் பாஸை பார்க்குறேன். ஓகேடா, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடுவேன். ஹலோ மேடம்ஸ், போங்க உங்கள் லக்கேஜ் எடுத்து வாங்க. ம் சரிங்க. பார்த்துடா, வலிக்கு எதுவும் விழுந்துடாத. ஏய் இவ எதுக்கு இப்போ நம்ம வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கோம். வாட்? ஓய் இதே என்னோட பையன் ஹெனியோட ஃப்ரெண்டுக்கு இங்கே என்ன வேலை? மாலினி சாரி, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் இப்போ எனக்கு டைம் இல்லை. கமல் கையை விடு. என்ன பாரு. அதெல்லாம் முடியாது. முதல் கையை விட புரியும் இல்லையா? மாலினி கமல், நான் அழுது நீ பார்த்ததே இல்லை. நானும் ஆசைப்படுறியா? ஏய் அதான் நம்பரை பிளாக் பண்ணிட்டல, அப்புறம் என்ன? இப்போ எதுக்கு இங்கே வந்த? என் அண்ணங்களை பார்க்க தானே வந்த. அந்த வேலையை மட்டும் பாரு. இப்போ எதுக்கு என்ன தேவையில்லாம? கமல் ப்ளீஸ். மாலினி எதுக்கு பழுகிற? ப்ளீஸ் கமல், கையை விடு. கையை விடு. ஏய் எதுக்கு பழுகிற? என்னாச்சு? ஏ உனக்கு தெரியாதா? நான் உன் நம்பர் பிளாக் பண்ணனா? பின்ன இல்லையா? பைத்தியக்காரி, நான் பிஸ்னஸ் சம்மந்தமா சிட்டிக்கு அவுட்டில் போக வேண்டியதாயிடுச்சு. அங்கேயே 2 days ஸ்டே பண்ண வேண்டியதாயிடுச்சு. அங்கே டவர் இல்லடி. நம்பிட்டேனே. ஏய் ப்ராமிஸ் தான். ஏன் உன் அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா? அப்படியே இருந்தாலும்
உனக்கு பிஸ்னஸ் எனக்கு தானே முக்கியம். என்னை பற்றி தான் நீ கவலைப்பட போகிறதே இல்லையே. மாலினி 3 நாள் ஃபோன் பேசாமல் பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அதை பற்றிலாம் உனக்கு என்ன கவலை? நான் இருக்கேனா செத்தேனா அதை பற்றிலாம் உனக்கு கவலை இல்லை. உனக்கு தேவை பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். அப்புறம் என் அண்ணனுங்க நானும் கணக்கு தெரிய போகிறேன். நான் எப்படி பண்ண உனக்கு என்ன? செத்துட்டியா? ஆமாம், நான் செத்துட்டா நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறா ஜாலியாக இருக்கலாம்ல. அதான் உன்னோட பிளானு. எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்த ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இருக்க. நான் அப்படி தான் அழுவேன் மாலினி, நான் அப்படி தான் அழுவேன். இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன். ப்ராமிஸாக பிஸ்னஸ் சம்மந்தமாக சிட்டிக்கு வெளியே போக வேண்டிய வேலை ஆயிடுச்சு. அங்கே டவர் சரியாக கிடைக்கல. அதனால தான் கூட என்னால் பேச முடியல. தயவுசெய்து அழுகிறது நிப்பாட்டு. என்னால் முடியல. ஸோ வாட்? நான் இங்கே இருக்கேன் உனக்கு தெரியும்ல. உன் கூட பேசாமல் இருக்க மாட்டேன்னு தெரியும்ல. அப்படியே நீ எனக்கு கால் பண்ண டவர் இருக்கிறப்போ நீ நினச்சி எனக்கு கால் பண்ணிக்கலாம்ல. ஸோ என் நினைப்பே உனக்கு இல்லை அப்படி தானே? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? நீ பதில் சொல்ல தேவையே இல்லை. எனக்கு தெரியும் உனக்கு என்னை பற்றி கவலையே இல்லை. கவலை இல்லாமல் தான் இப்போ உங்கள் அண்ணன் கூட பார்க்க போகாமல் பொண்ணை பார்க்க வந்திருக்கேனா? ஐயோடா, ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி தான். பைத்தியக்காரி தானே நான். சும்மா போயிட்டு சமாதானம் நினச்சிட்டு வந்திருப்பேன். ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. நான் எந்த அளவு ஹர்ட்டாக இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சரி, அழுகிறது நிறுத்து. மாட்டேன். மாலினி, என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு பிடிக்கலனா நான் பண்ணக்கூடாதா? நான் ஏன் உன்னை பற்றி யோசிக்கணும்? நான் அப்படி தான் அழுவேன். லாஸ்ட்டாக சொல்கிறேன், அழுகை நிறுத்து. அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா நீ எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். குட் கேர்ள். தப்பு உண்மையில இருந்தாலும் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ல. சரி, தப்பு சரி பண்ணலான்னு. எது? அதான் தப்பு பண்ணிருக்கீல, பெனால்ட்டி. நான் தப்பு பண்ணியிருக்கேனா? ஏய், நீங்கள் என்ன பண்ணுற? மோனி. கமல். ஹாய். ஹாயா? எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கா? ம். உன்னை பார்த்தாவே ஏதோ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவ போல. தேங்க்யூ. நல்லாவே ஸ்கோர் பண்ணுவேன். ஸ்கோர் பண்ணுவான். ஒர்க் அவுட் ஆகுது. கமல், சொல்லுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? யா, ஆல்வேஸ். ஆல்வேஸா? மவனே. மாலினி. ஏய், பேரன் கூட எனக்கு தெரியல. இங்கே நீ எதுக்கு வந்திருக்க? எக்ஸாம் எழுத தானே? அந்த வேலையை மட்டும் பாரு. ஹேய், நான் ஒன்றும் உன்கிட்ட பேசல, புரியுதா? நான் கமல் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் அடிக்கடி கூட போய் ஹக் பண்ணிக்கிறேன். உனக்கு அசிங்கமா இல்லை? ஒருத்தவங்க விருப்பம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறியே, இதுதான் உன் டீசன்சியா? கமலுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்ல நல்லாவே தெரியுது. பாவம் அவர் மூஞ்சியை பாரு எப்படி இருக்குன்னு. என்ன பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணணுமோ? என்னடா அமைதியாக இருக்கேன். சரி, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். என்ன சொன்ன? பெர்மிஷன் வாங்கணுமா? கண்ணை நல்லா திறந்து பாரு. எனக்கு மட்டும் விருப்பமா சில அவனுக்கு விருப்பமான? ஆமாம், இதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட நிரூபிக்கணும்? நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த? தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க. அன்னைக்கே கோயிலை வச்சு சொன்னேன், சரியாக புரியல போல. டியூப்லைட்டர் மாதிரி லேட்டாக தான் எரியும் போல. கமல், உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் அதை அவகிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அச்சோ, மறுபடியும் ராட்சசி. இங்கே பாரு, விருப்பம் இல்லைன்னு நீயே ஒரு முடிவு கூடாதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு இங்கே என்ன வேலை? இங்கே பாரு, எங்கள் வீட்டு கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அமைதியாக பேசிட்டு இருக்கேன். சிலன்னு வச்சுக்கோ, என்னை வேற மாதிரி பார்ப்பேன். இங்கே பாரு, அவனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் எங்கே சம்மந்தப்பட்ட விஷயம். நீ யாரு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க? அவன் உனக்கு என்ன ஆக்குற? இதெல்லாம் ரொம்ப ஓவர் மாலினி. ஒரு பொண்ணு இவ்வளோ போல்டா ஒருத்தர் ஹேக் பண்ணுறது, இதுக்கு பேர் காதல் இல்லை, அராஜகம். அதான் தெரியுதுல்ல. ஆமாண்டி, இது என் அராஜகம் தான். ஏன் ஆளு, ஏன் உரிமை, ஏன் ஹக், இதில் உனக்கு எங்கே வலிக்குது? நீ எக்ஸாம் எழுத வந்தியா இல்லை எங்கள் ரொமான்ஸை மானிட்டர் பண்ண வந்தியா? கமல், ஹே, ஒரு தடவை சொன்னால் புரியாத உனக்கு? மாலினி, போதும். பாவம் விட அழுதுற போறா. அலட்டுமே, அடுத்தவன் ஆசைப்படுற பொருளை பார்த்தா கண்ணில் தண்ணி வரதான் செய்யும். Idiot. என்ன மேடம், சந்திரிகா விரட்டி அடிச்சாச்சு. ஆனால் பிடி இன்னும் குறையவே இல்லை. இவ்வளோ நேரம் கமல் சாருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு எகிரிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்னாச்சு? ஒரு காதல் ஒரு நேசம் இரு உயிர் கூட்டில் ஒரு சுவாசம். இங்கே பாருங்க கமல், நீங்கள் யார் கூடனாலும் பிஸ்னஸ் பேசுங்க, ஜென்டர் எடுங்க, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து வளைஞ்சு பேசினா என்னால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ரியலி, இதுக்கு பேர் தான் பியூர் ஜெலஸ். எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள்
அவர் பேசுனதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க. நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? என்னை தவிக்க விடுறது உனக்கு வேலையாக போச்சுல்ல? உனக்கு அந்த கமலை தானே பிடிக்கும், இன்னைக்கு என்ன புதுசா? ம், நான் பெண் தானே, எனக்கும் அச்சம் மேடம் நானும் வெக்கம். ஆஹா, அவளை பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? பொறுக்கித்தணும். ஏன் அவளுக்கு என்ன, அழகாக தானே இருக்கா? ஃபேஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே இருக்கிறது தானே பத்தாதுன்னு இப்போ இவ்வளோ வச்சோமா? எப்போ இந்த ஃபைட் மூட் மாறும்? அதெல்லாம் மாறாது. இந்த மாதிரி போஸ்டில் கூடவா? ஏன் என்ன மாதிரி? ம் எங்கள் அண்ணனை பக்கத்தில் வந்தேன், போய் பாரு. ம் அண்ணனை பக்கம் தானே வந்தேன், போய் பாரு. என்னை விட விடணுமா? கமல் வேண்டாம், அடி வாங்குவேன். 3 டேஸில் எதுவும் மிஸ் பண்ணேன்னு சொன்னேன். பொறுக்கி அடி வாங்குவேன். நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் தான் மிஸ் பண்ணேன். நான் நினச்சேன், என்னடா நீ ஏன் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு. உன் பிளான் இன்னும் எங்கே ஒர்க் அவுட் ஆகாது, என்னை விட. அப்படியா? கமல் எங்கே இருக்குன்னு பார்த்தல, ஜனாத் வந்துடுவாங்க. உனக்கு தான் அதை பற்றி கவலையே இல்லையே. யார் வந்தா என்ன, யார் பார்த்தா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இந்த அண்ணங்க 3 பேர் வீட்டில் தான் இருக்காங்க. நீங்கள் இருக்குன்னு தெரியும், உன்னை காணோன்னு தேடுவாங்க. நீ முதல் வந்து போ. அது என்னடி கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடி ஓடி ஹக் பண்ணிக்கிறேன்? ம் ஆமாம், சும்மா எப்போ பார்த்தாலும் அவள் என்ன மோட்டிவில் பார்க்குறேன்னு உனக்கு தெரியல. அழகாக தான் பார்க்க தான் செய்வாங்க. ஆ வலிக்குது மாலினி, வலிக்குது. நான் மட்டும்தான் பார்க்கணும். மேடம் அவ்வளோ வெறுப்பேற்றுறோன்னு இஷ்டத்துக்கு வந்து ஹேக் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறமா ஏனாலுமே யோசிச்சு பார்த்தியா? அது அது வந்து அது உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? யா அஃப்கோர்ஸ், அதை தூக்கி ஊற வச்சலன்னு ம் 3 நாள் ரொம்ப மிஸ் பண்ணல, மொத்தமாக சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா? யாருக்கு பனிஷ்மெண்ட்டு? யார் தப்பு பண்ணியிருக்கா? நீ தான். அப்போ எனக்கு தான் பனிஷ்மெண்ட். ம் வேணாம் கமல், பேட் பாய். பேட் பாயா? குட் பாயா? தப்பாக ஒத்துக்கிட்டு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறேன். பேட் பாயின்ற ஹோம் பனிஷ்மெண்ட் என்னன்னு எனக்கு தெரியாதா? பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? நினச்சா உடனே நடந்துடணும் என்ன, அப்படி தானே? பனிஷ்மெண்ட் அது எப்படி? தப்பு பண்ணவங்களா கிஃப்ட் கொடுப்பாங்களா? கொடுக்குறியா? ம் கிஃப்ட்டு? பொறுக்கி என்ன பேசணும், மறுபடியும் அங்கேயே தான் வரேன். மேடம் நம்ம கோவமாக இருந்தீங்களா, அதான் கூல் பண்ணலாமா? நான் கூல் ஆகிட்டேனே. எனக்கு பார்க்க அப்படி தெரியலையே, ரொம்ப கோவமாக இருக்க மாதிரில இருக்கு. நீ வந்ததுலேருந்து நான் சிரிச்சு பேசியிருந்தாலும் உனக்கு கோவம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீ நினச்சது இங்கே நடக்கணும்ல. ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா? இன்னைக்கு என்ன ஒரு மார்க்க 2 தடவை ட்ரை பண்ணுவேன், வேணான்ட்டு விட்டுட்டு போயிடுவேன். இன்னைக்கு என்னாச்சு? கிஃப்டா பனிஷ்மெண்ட்டா? கிஃப்ட்னா யாரு, பனிஷ்மெண்ட்னா யாரு? பனிஷ் பண்ணிவிட்டு கிஃப்ட் கொடுக்கலாம். ஒன்றே கிடையாதா, 2. அதெல்லாம் முடியாது. நான் பெர்மிஷன் கேட்கவே இல்லையே. பின்ன இஃப் ஐ நீட் ஐ வில் டேக் இட். ஐ டோன்ட் வாண்ட் எனி பெர்மிஷன். நவ் யூ நீட் ஆர் நாட்? நானாக எடுத்து வச்சுக்கோ, சேர்த்துற உனக்கு தான் பரவாயில்லையா? நான் கொடுக்க மாட்டேன். நீ வேறு ஏதாவது பிளான் பண்ணுற கூட? அதெல்லாம் ஒரு மண்ணு பிளானும் இல்லை, எனக்கு நீ சரியில்லை. இப்போ என்னென்ன பார்ப்போ, அப்புறமா மற்றெல்லாம் பேசிக்கலாம். நீ லவ் யூ சொல்ல மாட்டேன்ல? 3 டேஸ் என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா? இல்லை. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ரியலி நம்பிட்டேன். நம்பலையா? சரி விடு, நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னா இப்போ எங்க ஈரிதழ் ஆரடி ஈரம் ஈரமாக்குவேன், இமை மொழி ஊசியா காயம் சாயமாக்குவேன், மடி சாய்க்க பார்ப்பேன், சுடும் மழை குளிர் வெயில் தொடவே பார்ப்பேன், கூந்தல் கூசமி செய்யக்குமே, கண்ண கண்ண உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா நான் என்ன சிறு பிள்ளையா? பேபி ஸ்வீட். போடா பொறுக்கி, இதை பண்ணி காலத்தை சாதிச்சிருண்ணே. என்னவோ கேட்டி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கமல், அடி வாங்க போதும். இல்லடி ஏதோ கேட்டி, அப்போ வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏதோ ஆயி. ஆ சரி ஓகே, வேணாம்ல ஓ. இல்லை வேணும். ஆ முதல் கேட்காம தானே சொன்னேன். கமல் போய் சாப்பிட்டுட்டு நேரம் நிம்மதியாக தூங்க என்ன. உங்கள் அண்ணனை போய் பார்த்துட்டு காலையில் வந்து நான் பார்க்குறேன். இல்லை இப்போ எதுவும் நீ சொல்ல வந்தல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
கோவம் குறைஞ்சிச்சா ம் இன்னும் குறையலையா பாய் மேடம்